எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் போயிட்டாங்க. என் பேரனும் போயிடுச்சு, எங்கள் பேத்தி எல்லாரும் போயிட்டாங்க. 9 பேர் போயிட்டாங்க. வீடும் இல்லை, ஒன்றும் இல்லை. அங்கே எல்லாம் என் மருமக, என் மகன் எல்லாரும் எங்கள் ஃபேமிலி அங்கே எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் போயிட்டாங்க. என் பேரனும் போயிடுச்சு, எங்கள் பேத்தி எல்லாரும் போயிட்டாங்க. 9 பேர் போயிட்டாங்க. வீடும் இல்லை, ஒன்றும் இல்லை. அங்கே எல்லாம் என் மருமக, என் மகன் எல்லாரும் எங்கள் ஃபேமிலி அங்கே நாங்கள் வேறையே இருந்த எஸ்டேட்டு வீட்லேயாக்க இருக்கிறோம். நாங்கள் மஸ்டூல் பாடி அந்த லைன்லையாக்க நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் ஒத்தப்பட்டது எல்லாம் எல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. நாங்கள் இந்த பக்கம் இருக்கிறோம். நாங்கள் 40 வருஷம் ஆச்சு நாங்கள் இருக்கிறோம், இங்கேயே இருக்கிறோம். நாங்கள் சொந்த வீடெல்லாம் கட்டி வீடெல்லாம் போயிடுச்சு. நாங்கள் லைனில் இருக்கிறோம். இடக்கில ஒன்றுமே கிடக்கு. ஒரு புள்ள தான் கிடச்சிது. எங்கள் 9 பேர் போனதில் ஒரு பொட்டை புள்ள மட்டும் தான் கிடச்சிது. அங்கே இருக்குது. பின்ன எல்லாரும் எங்கள் குடும்பம், ஃபேமிலி, ஃப்ரெண்டு எல்லாம் போயிட்டாங்க. யாருமே கிடையாது. 3-4 பேர் என்னமோ கிடச்சிருக்காங்க. 4 பாடி தான் இங்கே வந்திருக்குது. நான் பொள்ளாச்சிலேருந்து வரேன். இங்க வயநாடுலதான் எங்க வீடு, மாமனார் வீடெல்லாம் இருக்குது. இந்த தண்ணி விபத்துல வந்துட்டு எங்க குடும்பத்தோட 6 பேர் இறந்துட்டாங்க. அதுல 3 பேர்த்தோட உடம்பு கிடைச்சிருச்சு. ஒன்னும் 3 பேர்த்தோட உடம்பு கிடைக்கல. அது கிடைக்க தேவனுக்கு இது செய்யணும். அதுக்காக தேடிட்டு இருக்காங்க. ஆனா கிடைக்குமா என்னன்னு தெரியல. எங்க அண்ணா, அண்ணி, குழந்தை, அப்புறம் அப்பா, அம்மா, எங்க மச்சண்டாரோட குழந்தை, ஒரு குழந்தை 8 வயசு ஆச்சு. அந்த குழந்தை இன்னும் கிடைக்கல, தேடிட்டு தான் இருக்காங்க. சார், எங்க சித்தப்பாவையும் தம்பியவும் காணோம். இன்னும் பாடியே கிடைக்கல. நாங்களாம் அங்க ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. தேடினா தான் கிடைக்கும். குளத்து வீடோட போய் அடிச்சுக்கிட்டு போய் அந்த குளத்துல அந்த வீடு அப்படியே போய் அடியில இருக்குது. அங்க பாடி தேடினா கிடைக்கும்னு சொல்றாங்க. அந்த பக்கம் இருந்தாங்க. பழனிசாமிங்க. என் தம்பி ராமசாமி பேரு, விஜயபாலன். அவங்க 2 பேரும் அட்ரஸ் இல்லை. அது இதுவரையிலும் அவங்களுக்கு கிடைக்கல. அப்போ வீடு அடிச்சுட்டு ஒரு குளத்துல விழுந்திருக்கான். அந்த இடத்துல இருக்குன்னு ஒரு பொம்பளை சொன்னது. அங்கே தான் இருக்கும். அவங்க கூட உள்ளவங்க போயிட்டாங்களாம். அந்த பொம்பளைக்கு தெரியுமா? அப்போ எங்கள்கிட்ட சொன்னது. நாங்கள் இங்கே கேம்பில் இருக்கோம். அங்கேருந்து வந்துட்டு தப்பிச்சு வந்துட்டோம். அப்போ இது ஒன்று தேடி பார்த்தா பரவாயில்ல. அந்த இடத்துல புஞ்சிரி மட்டும் அந்த சைடில் திடீர்னு ஒன்றாயிட்டு மழை இடிஞ்சிட்டு ஒன்றாயிட்டு வந்து